வெகு நாளைக்கு பிறகு மறுபடியும் இந்த லாக்டவுன் தகவலை சூழலில் நான் நேரடியாக குடும்பமாக ஆராதனை நடத்த முடியாத சூழலில் மறுபடியும் இந்த காணொலி காட்சியின் வழியாக சந்திப்பதை முயற்சிக்கின்றேன். நீங்கள் தொடர்ந்து இந்த யூடியூப் வழியாக நடைபெறும் ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற்று இதை மாற்றி கடவுளை நாமத்தை உயர்த்தும்படியாக நான் கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனையின் துவக்க ஜெபத்தை நம்முடைய சேகரப்பொருள் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நான் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறவரே, நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே கொள்ளை நோயின் தாக்கத்தின் மத்தியிலும் கூட உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், உம்முடைய நாமத்துக்கு பிரஸ்தாபத்தை கொண்டு வரும்படியாய் ஒரு கூட்ட மக்களாக எங்களை நீ தெரிந்து கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் பேசப்போகிற செய்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய ஆயிரம் உடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே ஐயாவை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவரை கொண்டு நீ பேசப்போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்கிற இருதயங்களும் செவியும் விருத்த சேதனம் அடையும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு ஆத்மாவை தேற்றவும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதான வார்த்தைகளும் ஆண்டவரே, இந்த உலகத்தின் கொள்ளை நோயினாலே ஒரு பாதிப்பும் வராது என்கிற நம்பிக்கை விசுவாசத்தையும் உயர்த்துகிற வார்த்தைகளாக இருந்து கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த ஆராதனை கர்த்தர் துவக்கம் முதல் முடிவு வரைந்தும் இந்த பிரசனத்தினால நடத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எல்லா கனத்தையும் மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம். மாறாத இயேசுவின் இன்ப நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆராதனையின் துவக்க பாடலாக பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே என்ற பாடல் எண் 34 நாம் பாடுவோம். Thank you.
இதிலே கனி கூர்ந்து மகிழ்கிறது. சூரியன் உதிக்கும் திசைக்கு வந்து அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேண்டும் என்று அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே உதவியை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆமென். நாம் திரியேற்றோரை போடுவோம். என் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவரையும் படைத்து உமது குமாரனை ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே போடுகிறோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுப்பியவரை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளை எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை நெஞ்சில் பொழிகிறவரே போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளை உமக்கே காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவரிக்கை. நமக்கு பாவங்களை என்போம், நம்மை நாமே வஞ்சிக்கலாமோ, நமக்குள் உண்மை இல்லை, நமது பாவங்களை அறிக்கை, பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அணியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவர் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்து இனியும் உம்முடைய மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் தாத்திருக்கிறேன். உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வேண்டும். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் மாத்திரம் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்படும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரை நாம் இருக்கிறார். நாம் கேட்ட வசனங்களை உமக்குள்ளே சிந்தித்து பார்த்து நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கையிடுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாம் உங்களை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உங்களை வேண்டிக் கொள்வது. எங்கள் பாவ வழக்கை நீக்கி எங்களை சுத்திகிறீர்கள். எங்கள் குற்றங்களை விட்டுவிடுங்கள் உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் கட்டித்தருளி வாழ்க்கை செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வார்களே. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளின் திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். முதலாம் திருமுறை பாடம் படிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27 முதல் 37 வரை. இந்த சேகர செயலர் திரு எஸ். இமானுவேல் அவர்கள் ஜெபிக்கும்படியே கேட்டுள்ளார். படிக்க வேண்டிய முதலாம் திருமுறை பாடம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 37 முடிய வசிக்கிறோம். பருவத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திலே வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டான். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தார். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காது, அவள் ஆத்மா துக்கமாக இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றார். அப்பொழுது அவன், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு உன் தடியை உன் கையில் பிடித்துக்கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை விழாவாமலும் முன்னே ஒருவன் விழாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றார். பிள்ளையின் தாயோ, நான் உன்னை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் பற்றி சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவன் பின்னே போனான். கேயாசி அவளுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தார். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டியின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை கொட்டி
பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறைவீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குற்றப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசை கூப்பிட்டு அந்த சூனேமியாளை அழைத்துக் கொண்டு வா என்றான். அவளை அழைத்துக் கொண்டு வந்தான். அவள் அவளிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவன் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனான் என்றார் என்பதே. ஆமீன். இரண்டாம் திருமுறை பகுதியாக அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 23 வரை எங்களுடைய ஃபயர் குழுவின் தலைவர் திரு தினேஷ் அவர்கள் வாசித்தார். படிக்க வேண்டிய இரண்டாம் திருமுறை பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 23 முடிய. இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரமும் உத்தரவு பெற்று தமஸ்குக்கு போகும்போது மத்தியான வேளையிலே, ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றிலும் பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்த போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று எபிரேய பாஷையிலே என்னோடு சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்போது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவர்களையும் நான் உனக்கு தரிசனமாக்கி காண்பிக்க போகிறவர்களையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்திற்கும் அந்நிய ஜனத்தாரிடத்திற்கும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படிக்காக அவர்கள் இருளை விட்டு ஒளிநிடத்திற்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கிலும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புரஜாதியரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன். இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்தில் என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியதாயிற்று என்றும், மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லுகிறானே என்று வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றார். இரண்டாம் திருமறை பாடம் படித்தாயிற்று. கடவுளை உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நற்செய்தி பாடமாக யோவான் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 28 வரை உள்ள பகுதியை திருமதி சுந்தர் படித்து கேட்கிறோம். படிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 28 முடிய. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவரை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான்.
இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். படிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் படித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாற்றுமை உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிக்கக்கூடிய சங்கீதம் 90ஆம் சங்கீதம் வசனம் 1 முதல் 17 வரை திருமதி சர்ச்சையில் அந்த படிக்கிறதை கேட்டுக்கொள்கிறேன். முதன்முறையாக படிக்க வேண்டிய சங்கீத பாடம் 90ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 முதல் 17 முடிய. ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷரை மித்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகும், எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்பவன் யார்? நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். சங்கீத பாடம் படித்தாயிற்று. தந்தை மைந்தன் தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலமும் மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். இரண்டாவது பாடலாக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறதில்லை என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Thank you.
காட்சி யூடியூப் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வது எப்படி என்ற சிந்தனையில் இந்த நாளில் நாம் சந்திப்போம். அதற்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்களை விட்டுருமாய் கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் இந்த காணொளி வழியாக பார்க்கின்ற ஒருடைய தியானம் சமுதிரத்திலே இருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, நாம் அதிகமான பாடல்களை பாடுகிறோம். என்ன துறையுண்டு நீ சொல் மனமே, ஒருபோதும் மறவாத உன்னை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகளே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுமை அழைத்த தெய்வம் கைவிடுவாரோ? ஐயா உமது சித்தம் ஆகிடவே வேணும். ஐயா உமது சித்தம் மெய்யாயனது சித்தம் வெகு மோசமே காணும். ஐயா உமது சித்தம் நெஞ்சை நீ கலங்காதே, சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. நான் செய்வேன் என்று இப்படி பல பாடல்களை எங்கும் நாமும் பாடுகின்றோம். ஆனால் இந்த பாடல்களின் வழியாக நம்பிக்கையை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். அப்படியெல்லாம் இந்த பாடல்கள் எழுதப்பட்ட சூழல்கள் ஒவ்வொரு கடினமான சூழல்களிலும் அல்லது இறப்பை சந்திக்கின்ற தருணங்களிலும் இந்த பாடல்கள் எழுதப்பட்டு பாடப்பட்டு வருகின்றன. அப்படியானால் இன்றும் தொடர்ந்து நாம் இருந்தவர்களுக்காக, அதுவும் ஆண்டவருக்குள் மறித்து இருக்கின்ற நம்ம உறவினர்களுக்காக, இணையத பந்துக்களுக்காக நாம் இன்னும் தொடர்ந்து கட்டிப்பிடித்து அழுவதும் பழைய சடங்குகளை செய்வதும், தொடர்ந்து மாத கணக்கிலோ அல்லது வருட கணக்கிலோ துக்கத்துடன் திரிவது நல்லதா கெட்டதா? அப்படியான வீட்டிலிருந்த கடவுள் மீது நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கின்றோம் என்பதை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் மாற விரும்புகிறோமா, அல்லது மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறோமா, அல்லது மாறிக்கொண்டே இருக்கிறோமா? நீங்களும் நானும் வைத்திருந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தால் நாம் மாறித்தான் ஆக வேண்டும். 1 கொரிந்தியர் 15:14 இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய நம்பிக்கை விருதாவாக இருக்கும், என்ற பிரசங்கம் விருதாவாக இருக்கும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆக ஆண்டவர் உயிர்த்தெழுதல்தான் நம்முடைய நம்பிக்கைக்கு ஆதாரம். அந்த நம்பிக்கையில் நாம் இன்னும் உறுதியாக இல்லை என்றால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நாம் மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் வீணான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நாம் இன்னும் பாவத்தில் இருப்போம் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் உயிர்த்தெழுதல் மீது உள்ள நம்பிக்கை, கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கை நம்மை பரிசுத்தமாக வாழ வகை செய்கிறது. இதையே பழைய ஏற்பாட்டில் இறப்பை சந்தித்த குடும்பங்கள் அவருடைய நம்பிக்கை என்ன என்பதை முதலாவது நாம் பார்ப்போம். வாசிக்கப்பட்ட 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சூனேமியா என்ற ஒரு விசுவாசி ஊழியக்காரன் தீர்க்கதரிசி எலிசாவை ஆதரித்து வந்தார். அவருடைய வீட்டிலே அவருக்கு ஒரு அறையை தந்து தங்க வைத்து அதன் வழியாக அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஒரு பிள்ளை வளர்ந்தது. அந்த பிள்ளை பல நாட்களாய் பல வருடங்களாய் வளர்ந்தது. ஒரு நாள் அவள் அந்த தாயுடைய மடியிலேயே அந்த பிள்ளை செத்து போனான். இப்பொழுது அந்த குழந்தையை குறித்து இந்த தாய் கலங்கி மறுபடியும் இதே எலிசா தீர்க்கதரிசியை சந்திக்க அவள் புறப்பட்டு வருகிறாள். அவளுடைய துக்கத்தை கேயாசி தடுக்கின்றார். ஆனால் தீர்க்கதரிசி எலிசாவோ அவளை விட்டுவிடு, அவள் துக்கமாக இருக்கிறார், அந்த காரியத்தை கடவுள் எனக்கு மறைத்து வைத்தார் என்று புரிய வைக்கிறார். அப்படியானால் ஒரு உயிர் இந்த உலகத்தில் வாழ்வதை குறித்த மகத்துவத்தை கடவுள் எலிசா தீர்க்கதரிசிக்கு புரிய வைக்கின்றார். ஏனென்றால் 32 குழந்தைகளை 2 கரடிகளை வரவழைத்து கர்த்தரின் நாமத்தாலே சபித்து சாகடிக்க செய்த எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு உயிரின் மதிப்பை ஆண்டவர் புரிய வைக்கின்றார்.
இந்த குழந்தையை குறித்து கடவுள் மறைத்ததை ஒத்துக்கொள்கின்ற எலிசா மறுபடியும் தன்னுடைய கேயாசியை தன் கோலை கொடுத்து அனுப்பி வைக்கின்றார். அவர்களுக்கு பின்பாக இவரும் பின்தொடர்ந்து செல்கின்றார். சென்ற பிறகு அறை வீட்டின் கதவை பூட்டிக் கொண்டு அந்த குழந்தையின் உள்ளங்கையிலும் இவர் உள்ளங்கையும், அந்த குழந்தையின் நெற்றில் இவருடைய நெற்றியும், அந்த குழந்தையின் நெஞ்சில் இவருடைய நெஞ்சும் பட்டு அந்த குழந்தைக்காக கதறி ஜெபிக்கின்றார். இந்த ஜெபத்தை கேட்ட கடவுள் அந்த குழந்தையை காப்பாற்றி மறுபடியும் தாயிடத்தில் அந்த குழந்தையை ஒப்படைக்கின்றார். அப்படியானால் ஒரு உயிர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை இங்கே எலிசா தீர்க்கதரிசிக்கும் பெற்றோருக்கும் புரிய வைக்கின்றார். மறுபடியும் இந்த அம்மாவும் கேயாசியும் எலிசாவை குறித்த அற்புதங்களை ஒரு ராஜாவினிடத்தில் பேசும்போது இவர்கள் இருவரும் சாட்சிகளாய் அங்கே நிற்கிறார்கள். ஆக கடவுள் ஒவ்வொருடைய வாழ்விலும் உயிரிலும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எதிர்பார்க்கின்றார். எல்லா சூழல்களிலும் எதிர்பார்க்கின்றார். நாம் எந்த அளவுக்கு இருக்கின்றோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அடுத்த அன்பானவர்களே, ஆண்டவர் உயிரோடு இருந்து வாழ்ந்த காலத்திலே அவர் குற்ற நண்பர்களாக இருந்த மார்த்தாளுடைய நம்பிக்கை குறித்து நாம் சிந்திப்போம். மார்த்தாள், மரியாள், லாசரு இவர்கள் மூவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லதொரு நண்பர்களாக குடும்பமாக வாழ்ந்தார்கள். இப்பொழுது ஆண்டவரின் சிநேகிதன் லாசரு மரித்து போகிறார். மார்த்தாளும் மரியாளும் செய்வதறியாது கலங்கி தவிக்கிறார்கள். ஆண்டவர் வர சொல்லி ஆண்டவரை இருக்கும் இடத்திற்கு ஆட்களை அனுப்புகிறார்கள். அந்த செய்தி கேட்ட பிறகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 நாள் தங்குகின்றார். தங்கி மறுபடியும் அவர்களை சந்திக்க அந்த கிராமத்திற்குள் நுழைகிறார். அவர் வருகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே மார்த்தாள் அவரை காணுவதற்காக எதிர்கொண்டு புறப்பட்டு செல்கின்றார். அவரை பார்த்து ஆண்டவரை இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டானே என்ற புலம்பலை முன்வைக்கின்றார். இதை கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை ஆட்சி தேற்றுகின்றார். அவரது ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் விசுவாசத்தை தூண்டுகின்றார். அப்பொழுது நீ இதை விசுவாசிக்கின்றாயா என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார். என்னில் விசுவாசம் வைக்கிறவன் எவனும் மறிக்க மாட்டான், நீ இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்கின்றார். அப்பொழுது ஆம் ஆண்டவரே, நீரே உலகத்தில் வருகிறவரான ஜீவன தேவனாய் கிறிஸ்து என்று இவரை அடையாளம் கண்டு கொண்ட மக்கள் அவரை பாராட்டுகின்றார். அந்த விசுவாசத்தில் தன்னை இணைத்துக் கொள்கின்றார். இன்றைக்கு அதே நம்பிக்கை தான் நமக்கும் தேவை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறதுனா அது நம்முடைய செயல்பாடுகளில் இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா என்றால் அது கொஞ்சம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. என் சகோதரன் வீட்டில் நடக்கும் நாளிலே எழுந்திருப்பான் என்று சொன்ன அதே மக்கள் ஆண்டவர் கல்லறையின் அருகில் சென்று அந்த கல்லறையை திறக்க சொல்லும் பொழுது ஆண்டவரே வேண்டாம், அது நாளுமே என்று மனித சுபாவ உணர்ச்சிகளுக்குள் அடிமையாகி விடுகிறார். இந்த மனித சுபாவ உணர்ச்சியை தாண்டி ஆண்டவர் நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அவருடைய நம்பிக்கையை தூண்டுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் காண முடியும். அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். உயிரோடு இருந்த ஆண்டவர் சகல காலத்திலும் நம்மோடு கூட இருக்கின்றவராக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற ஆண்டவரை ஒவ்வொரு சூழலிலும் நாம் காண முடிகிறதா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். அடுத்த வீட்டில் ஆண்டவரை சந்தித்த பவுலுடைய நம்பிக்கை குறித்து அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம். இந்த பகுதியில் பவுல் அப்போஸ்தலன் 3வது முறையாக அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாகவும் பெஸ்துவுக்கு முன்பாகவும் தன்னுடைய ஆண்டவரை சந்தித்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றார். ஆனால் இந்த இடத்தில் அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இதை விவரிக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் உயிரோடு தரிசனமான பொழுது அவரை சுற்றியிருந்த அனைவருடைய கண்களுக்கும் அவர் மறைந்து போனார். அவர் இவருக்கு மட்டும் வெளிப்பட்டதாக மற்ற இடத்தில் நாம் பார்ப்போம். இங்கே அந்த சடுதியான வெளிச்சம் அவருடைய கண்களை மறைத்தது. அவர்கள் மறைந்து கொண்டார்கள். நான் மட்டும் பார்த்தேன் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும். அடுத்து இங்கே அவர் இன்னும் அதற்கான விளக்கத்தை தன்னுடைய குருடாய் இருந்த 3 நாட்களுடைய அனுபவத்தோடு கூட கலந்து இதை பேசுகின்றார். இருளுக்கும் ஒளிக்கும் உள்ள வெளிச்சம், பாவ மன்னிக்கும் பரிசுத்தமாக்குதலுக்கும் உள்ள ஒப்புரவு, கண்கள் திறக்கப்பட்ட அனுபவத்தை சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனத்தில் திரும்பினேன் என்கிற உணர்வோடு கூட அவர் பேசுகின்றார். இதை கேட்டுக்கொண்டே இருந்த அகிரிப்பா ராஜா, நீ என்னை கிறிஸ்தவன் ஆவதற்கு சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று பவுல் அப்போஸ்தலனிடத்தில் சொல்லுகிறார். ஆக பவுல் அப்போஸ்தலனுடைய சாட்சியின் வழியாக வீட்டிலிருந்த ஆண்டவரை கண்ட அனுபவத்தின் வழியாக ஒரு ராஜாவை மனமாறுகிற அளவுக்கு பவுல் அப்போஸ்தலன் பேசுகின்றார். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட பெரிய காரியங்களை செய்கிறார் சொல்லுகிற நீங்களும் நானும் எத்தனை பேரை ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நம்முடைய சாட்சியை சொல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? சற்று யோசித்து பார்க்கலாம். கிறிஸ்து பாடுபட வேண்டியது ஒன்று. அவர் உயிர்த்ததில் முதலானவர் அவரே. அவர் ஒளியை வெளிப்படுத்துகிற என்ற உண்மைகளை பவுல் அப்போஸ்தலன் திட நம்பிக்கையாக வெளிப்படுத்துகின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கின்ற நீங்களும் நானும் தைரியமாக நாம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என்னோடு
நல்ல விஷயங்களை, உண்மைகளை நீங்களும் நானும் சட்டமிட்டு சொல்ல வேண்டும், ஆணித்தரமாக சொல்ல வேண்டும், உறுதியை சொல்ல வேண்டும். அப்பொழுது மற்றவர்களும் நம்பி ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நீங்களும் நானும் வழிநடத்த வேண்டும். அந்த நம்பிக்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் மறுபடியும் வரும்பொழுது யார் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை அறிக்கை பண்ணினாலோ அத்தனை பேரையும் ஆண்டவர் அறிக்கை பண்ணுவார். யார் யாரெல்லாம் வெட்கப்பட்டாலோ அவரை ஆண்டவரும் வெட்கப்படுத்துவார். இந்த உண்மையை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை அறிக்கை பண்ணுகிற உதவிகளோடு ஆண்டவர் மீது ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரை நாளுக்கு நடத்துகிறோம். குறித்திருந்த ஆண்டவர் உண்மை நாங்கள் விசுவாசனால் காணுகிற பாக்கியத்தை எங்கள் தந்தை சுவாமி என்னை பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை நாங்கள் உணர்கிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கின்றோம். தொடர்ந்து இந்த விசுவாசத்தில் நாங்கள் வைத்திருக்க உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவை உங்களுடைய நம்பிக்கையினால் எங்களை நிரப்பும் பலப்படுத்தும் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவை ஆவையானவர் தாமே எங்களை நிரப்பும் பலப்படுத்தும் சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்கள் விசுவாசத்தில் இன்னும் ஊறி ஆண்டவை இந்த மகிமையை ஒவ்வொரு நாளும் கண்டுகொண்டே இருக்க உதவி செய்யும் சுவாமி. எங்களை காத்துக்கொள்ளும் நடத்தும். ஆண்டு இந்த கொரோனாவினால் பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு நபர்களையும் எனக்கு தருவோம், பொருட்படுத்துவோம், பலப்படுத்துகிறாங்க உதவி செய்யும் சுவாமி. தெய்வீக பிரசன்னம் கூட இருக்கட்டும், நீரே வழிநடத்தும். ஆண்டு ஒரு நாளைக்கான எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இதை எண்ணுகிறவர்கள் அறிவிக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் கட்டாவே உண்மையான ரிசல்ட்ஸை அழகை சொல்ல நான் உதவி செய்யும் சுவாமி. அதனுடைய ஒரு நல்ல மாற்றம் எங்களுடைய நாட்டில் கிடைக்க, தேசத்தில் கிடைக்க உதவி செய்யும் சாமி. பலப்படுத்தும். தெய்வீக பிரசனத்துக்கும் ஒப்புக்கிறோம். நீர் ஆசிரியம் பேசுகிற வேண்டும் என்பதாவே. ஆமென். இறுதி ஜெபத்தை நம்முடைய ஜார்ஜ் ஐயா அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் பரலோக தந்தையே, நம்ம மகிழ்ச்சியான இந்த நாளில் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்தில் கூட கத்தாவை அடையாளம் வாய்ப்பினை கொடுத்ததுக்காக நன்றி. தேவனை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். லாக்டவுன் பீரியடில் கத்தாவை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு ஒரு சேகரம் மூலமாக இச்சபுத்தூர் சபை மூலியமாக கத்தாவை அப்போ இந்த யூடியூப் மூலியமாக அநேக சேனல்களுக்கு கத்தாவை தேவ செய்தியை கொண்டு போகும்படியாக செய்யப்படுற கிருபைக்காய் நன்றி தகப்பனே. தேவ ஆவியானவர் கத்தாவை இதுக்காக உழைக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்பா துதிக்கிறோம் ராஜா. வார்த்தைகள் இந்த இதன் மூலமாக கேட்கிற ஒவ்வொருவரும் கத்தாவை ஆசீர்வாதமாகவும் கத்தாவை எந்த ஒரு நோய் நொடி வராதபடிக்கு தேவ ஆவியானவர் அவர்களை தாங்கவும் அப்பாவை தேற்றவும் ஆசீர்வதிக்கவும் தேவன் கிருபை ஒவ்வொருவரும் மேலும் தங்கி ஸ்தாபனிக்க வேண்டும். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை துதிக்கிற ராஜா. பாடுகின்ற பாடலை ஆசீர்வதியும், செய்திகளை ஆசீர்வதியும். தேவனை துதிக்கிற ராஜா. இதுக்காக உழைக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். தேவ ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இது மட்டுமல்ல, இது துவக்கமாக இருந்து கத்தாவே இனி இது நிறுத்தாதபடிக்கு எப்பொழுதும் கத்தாவே எந்த வேலையிலும் இது நிறுத்தாதபடிக்கு இது தொடங்கி முடிகிற வரையும் கத்தாவே தேவ ஆவியானவர் எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சர்வநாமத்தை. ஆமென். பிதாகுமாரன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்னும் சதா காலம் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம்.